தல அஜித்தின் விஸ்வாசம் படமும் ரஜினியின் பேட்ட படமும் ஒரே நாள்ல பொங்கலுக்கு பல பரீட்சை நடத்த இருக்கு. இதனால பொங்கல் களை கட்டும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. இந்த ரெண்டு படங்கள்ல எந்த படம் வசூல அள்ளி குவிக்க போகிறது என இரு நடிகர்களுடைய ரசிகர்களும் ரொம்பவே ஆவலா காத்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல பெரும்பாலான திரையரங்குகளை ரஜினியுடைய பேட்ட படம் தான் பிடித்து விட்டதாக ஒரு சில தகவல்களும் வெளியாச்சு. இருந்தாலும் வெளிநாட்டுல இருக்கும் ஒரு திரையரங்குகளை பேட்ட படத்துடைய பேனரை கீழே வைக்கப்பட்டிருக்கு. விஸ்வாசம் படத்துடைய பேனரை மிகப்பெரியதாக மேல வச்சிருக்காங்க. இந்த போட்டோவை பார்த்த தல ரசிகர்கள் பயங்கர குஷியாகி இந்த போட்டோவை இணையதளங்களை ரொம்பவே ஷேர் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. மேலும் விஸ்வாசம் படம் எப்படி மக்கள் குடும்பத்துடன் கிராமப்புறங்கள்ல கொண்டாடுவார்களோ அந்த ஃபீல் நமக்கு கொடுக்கும்னு நல்லாவே தெரியுது. விஸ்வாசம் படத்துடைய புக்கிங்கும் ஆரம்பமாகி இருக்கு. இன்று கூட தாம்பரத்துல உள்ள வித்யா திரையரங்குகளை புக்கிங்க தொடங்கி இருக்காங்க. முதல் நாளே டிக்கெட் வாங்கியாக வேண்டும் என்று ரசிகர்கள் சுவர் மீதெல்லாம் ஏறி டிக்கெட் வாங்கிய வீடியோ இணையதளங்கள்ல ரொம்பவே வைரல் ஆகிட்டு வருது. கலை இயக்குனராக பணியாற்றிய மிலன் அண்மையில ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அதுல படத்தின் தயாரிப்பு நிறுவனமான சத்யஜோதி பிலிம்ஸ் வழங்கிய சுதந்திரம் தான் இந்த படத்துடைய வெற்றிக்கு காரணமாக இருக்கும் என்றும், நிச்சயமாக ஒளிப்பதிவாளர் வெற்றியின் மாயாஜாலம் இல்லாமல் இது சாத்தியமே இல்லை என்றும், மேலும் அஜித் சாருடைய மாஸ் அவதாரத்தை தாண்டி சில விஷயங்களை ட்ரெய்லர்ல பார்த்திருக்கிறோம், படம் வெளிவரும் போது குடும்பமாக அவரை ரசிப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. விஸ்வாசம் படத்தை பற்றி உங்களின் கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்க அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த ரெண்டு வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.